புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். மதுரையில் 5ஆம் நாள் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி லீக் போட்டிகளில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. மதுரை விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய வளாகத்தில் ஹாக்கி விளையாட்டு அரங்கில் 14வது உலகக்கோப்பை ஆடவர் ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நடைபெற்று வருகிறது. மதுரை, சென்னையில் நடைபெறும் ஹாக்கி போட்டியில் 28 நாடுகளின் சார்பில் ஹாக்கி அணிகள் பங்கேற்றுள்ளன. மதுரை ஹாக்கி விளையாட்டு அரங்கில் 5ஆம் நாளாக நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டிகளில் எகிப்து, பெல்ஜியம் அணிகள் மோதின. 4 சுற்றுகளின் முடிவில் பெல்ஜியம் 10 புள்ளிகள் எடுத்த நிலையில் எகிப்து எந்தவொரு புள்ளிகளும் பெறாத நிலையில் 10 புள்ளிகள் வித்தியாசத்தில் பெல்ஜியம் வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து நெதர்லாந்து, ஆஸ்திரேலிய அணிகள் மோதின. 4 சுற்றுகளின் முடிவில் நெதர்லாந்து 11 புள்ளிகள் எடுத்த நிலையில் ஆஸ்திரியா எந்தவொரு புள்ளிகளும் பெறாத நிலையில் 11 புள்ளிகள் வித்தியாசத்தில் நெதர்லாந்து வெற்றி பெற்றது. இவர்களைத் தொடர்ந்து இந்தியா, சுவிட்சர்லாந்து அணிகள் மோதின. 4 சுற்றுகளின் முடிவில் 5 கோல்களுடன் இந்திய அணி வெற்றி பெற்றது. சுவிட்சர்லாந்து அணி எந்தவொரு கோலும் அடிக்காமல் படுதோல்வியை சந்தித்தது. இந்திய அணி வெற்றியை ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். இந்த வெற்றியின் மூலம் அடுத்த காலிறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது.